ரொம்ப நாளாவே நம்ம வீட்டு பக்கத்துல ரேஷன் கடை வருது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அது உண்மையா நடந்துருச்சு. என்னடா நம்ம வீட்டு முன்னாடி வந்து ஹார்ன் அடிக்கிறாங்க அப்படின்னு எட்டி பார்த்தா முதலமைச்சருடைய தாயுமானவர் திட்டம். இந்த தாயுமானவர் திட்டத்துல யாருக்கு அதிக பெனிஃபிட் பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு மேல இருக்கிற மூத்த குடிமக்கள் தான். இப்போ இது யார் பாத்தீங்கன்னா எங்க ஏரியாவுடைய ரேஷன் ஷாப் மேனேஜர். சோ இவருடைய ஏரியால வந்து 60 வயசுக்கு மேல உள்ள மூத்த குடிமக்கள் இவங்க வீடுக்கெல்லாம் போய் பர்சனலா செக் பண்ணி சைன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஒரு பொருளா அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. பெரியவங்க கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த மெஷின்ல கை வச்சா மட்டும் போதும். இந்த தாயுமானவர் திட்டம் வெறும் சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும் தான். ஏன்னா ரேஷன் கடையில நம்ம பார்த்திருப்போம், நிறைய வயசானவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வெயில்ல ரொம்ப நேரம் நிப்பாங்க. அரிசி பருப்பு எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வர முடியாம தலையில வச்சுலாம் எடுத்துட்டு வருவாங்க. இந்த திட்டத்தினால பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு நேரா போய் ஒரு வீட்டுக்கும் இவங்க கொடுக்கறதுனால வயசானவங்க கண்டிப்பா பெனிஃபிட் ஆகுறாங்க. வீட்டுல இருக்கிற வயசானவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த திட்டத்தினால அரிசி பருப்பு எல்லாமே நல்ல குவாலிட்டியாவே இருந்துச்சு. சோ இந்த திட்டத்தினால பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த திருட்டுத்தனமா இந்த ரேஷன் அரிசி எல்லாம் சேல் பண்றாங்க இல்லையா? சோ அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா கைரேகை வச்சா மட்டும்தான் எடையே போட முடியும். இனிமேல் வயசானவங்க ரேஷன் கடைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, உங்க வீட்டு வாசலுக்கு வந்துடும்.